இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 49:4. விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பெலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பெலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலர்களை தேவனுடைய வார்த்தையை கொண்டு வழிநடத்தி கொண்டு வரான். அப்போ ஏசாயா சொல்கிறான், இப்படி நான் மக்களுக்காக உழைக்கிறதுலையும் என்னுடைய சரீர பெலனையும் செலவழிக்கிறதுலையும் இந்த பூமியில் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இதை நினச்சி நான் கவலைப்படலை. ஏன்னா நான் தேவன் சொன்னதை கேட்டு எதையும் எதிர்பார்க்காம உழைச்சதுனால, என்னுடைய பலனை செலவழித்ததுனால தேவன்கிட்ட என்னுடைய நியாயமும் பெலனும் இருக்குது. அதை நான் தேவன்கிட்ட சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்கிறான். இப்படி அவன் சொல்லிட்டு வரும்போது ஏசாயா 49:6 தேவன் சொல்கிறாரு ஏசாயாவை பார்த்து, நீ இஸ்ரவேலர்களை மட்டும் வழிநடத்தி கொண்டு வரது எனக்கு குறைவாக தெரியுது. அதனால் இஸ்ரவேலர்கள் மட்டும் இல்லை, இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார் அப்படின்றத சொல்கிறார். இங்கே தேவனிடத்தில் ஏசாயா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சுருக்கான். இங்கே தேவன் சொல்கிறாரு, பூமியின் கடைசி பரியந்தமும் உன்னை ஒளியாக வைப்பேன்னு. அப்படின்னா ஏசாயா இறந்திருக்கக்கூடாதே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் தேவன் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஏசாயாவை தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்ததை எல்லா மனிதர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவேன். அப்போ இந்த ஏசாயா என்ற வெளிச்சத்தை எல்லா மனிதர்களும் பின்பற்றுவாங்கன்னு தேவன் சொல்கிறாரு. நம்மளோட உழைப்பும் பெலனும் எதை நோக்கி போகுது? நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும் திருப்திக்காகவும் மட்டும்தான். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கும் நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் வெளிச்சமாக இருக்கணும்னா ஏசாயா போல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செயல்படணும். ஆமீன்.